நன்றி விஜய் சார் அவர்களே. அவருக்கு ஒரு நினைவு பரிசு திரு ராமமூர்த்தி அவர்கள் கொடுக்கின்றார். அவர்களை பேச அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் எல்லோரையும் நான் ஒட்டுமொத்தமாக சுமார் 22 ஆண்டு இடைவெளியில் பார்க்கும் பொழுது எனக்கே வியப்பாக உள்ளது. காரணம், உங்கள் வயது, முகத்தோற்றம், உங்களுடைய நிலை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. அது நீங்கள் படித்த இந்த சிறப்புமிக்க பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரிக்கும் இதன் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்கர் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நன்றி உரித்தாக. ஆசிரியர் பெருமக்கள் பெரும்பாலும் ஒரு சிறிய விதையை விதைத்து அது ஆலமரமாக வளர வேண்டும் என்று அல்லும் பகலும் பாடுபட்டு உங்களை தயார் செய்துள்ளார்கள். இந்த இனிய நேரத்தில் அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோமாக. 22 ஆண்டுகளுக்கு பின் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விழாவை நடத்துவது என்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பிஏஜி 82ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் பல்வேறு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர்களாகவும் நிறுவனங்களை நடத்தி செல்வர்களாகவும் தொழில் வல்லுநர்களாகவும் உள்ளீர்கள். இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, உங்கள் தொழில் மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கல்லூரிக்கும் வரும் மாணவர்களுக்கும் ஒரு முத்து சிப்பியை போல நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி ஒரு முத்து சிப்பி சுவாதி நட்சத்திரத்து அன்று கடற்கரையில் அதன் ஓட்டை திறந்து ஒரு சொட்டு மழைத்துளி அதற்குள் விழும் வரை காத்திருந்து ஒரு சொட்டு மழைத்துளி விழுந்ததும் அதன் ஓட்டை மூடி கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று பல ஆண்டுகள் காத்து முத்தாக மாறி அதனை மனிதன் முத்தாக பெறுகின்றான். எனவே நீங்கள் முத்து சிப்பியை போல் வாழ வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய கதையை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஒரு ஒற்றையடி பாதையிலே 3 நபர்கள் நடந்து செல்கின்றார்கள். முதலாவது நபர் செல்லும் பொழுது அவருடைய கண்ணுக்கு ஒரு முன்கொத்து தென்படுகின்றது. அவர் அதை பார்த்ததும் ஒரு தாண்டுதலாக தாண்டி விட்டு செல்கின்றார். அடுத்த நபரும் அதே பாதையில் செல்கின்றார். அவர் அதை சற்று ஒதுக்குப்புறமாக ஒதுக்கிவிட்டு செல்கின்றார். மூன்றாவது நபர் அதே பாதையில் செல்கின்றார். அவர் அந்த முல்லை பார்த்து, ஐயோ இது இரவில் வருபவர்களை காலை குத்திவிடும் என்று அந்த முல்லை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மண்ணுக்குள் புதைத்து விட்டு தான் செல்கின்றார். எனில் அந்த மூன்றாம் நபர் வேறு யாரும் இல்லை, பிஏஜி அலுமினி நண்பர்கள் தான் என எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வரும் புத்தாண்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் இறைவன் அருளால் எல்லா நலமும் பெற்று வளமாக வாழ வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி. சில ஒன்று இன்சிடென்ட் நான் அதுக்காக மட்டும் சொல்லிக்கிறேன். Forever, I think we can take his support and help whenever we require. With your kind permission, I'm sure I can say this, sir. Okay. And personally, I also have something which I owe to him. Sir, in a PhD Polytechnic, he was still there when I wanted to do my MBA. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3 காலேஜில் தான் MBA இருந்தது. சார்கிட்ட வந்து நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி MBAக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, குரூப் டிஸ்கஷன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் கூட யோசனை வாங்க நம்ம டாக்டர் சந்தானலட்சுமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. இன்சிடென்ட்லி பாத்தீங்கன்னா அவரு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ பண்ணலாம் டாக்டர் சந்தானலட்சுமி இருந்தாங்க. It was a pleasant surprise for me. I still owe a special thing for you for that, sir. Thank you very much. அடுத்ததாக நம்முடைய உரையாற்ற வருகின்றார் திரு சக்திவேல் அவர்கள். மற்ற ஆசிரியர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம்னா சயின்ஸ் டீச்சர்ஸ் we teach only for 1 year. ஸோ எங்களுக்கு அந்த அளவு ஒரு கான்டாக்ட் இருக்க கிடையாது.
அதனால் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அதிகமாக தெரியறதும் இல்லை. பொதுவாக அந்த ரீயூனியன் சொல்லும் பொழுது இப்போ வரும்போது எனக்கு தெரியாது, யாரை மீட் பண்ணுறோம் ஒன்றுமே தெரியாது. வந்த பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எக்ஸப்ட் 1 or 2 I can recognize almost everybody. அண்ட் சிலரோட ரொம்ப க்ளோஸாக கூட பழகிருக்கேன். விஷ்ணு அண்ட் கௌரிசங்கர் I can't forget. I'll come to that. And then another thing is, and it's an opportunity for us to meet other colleagues. I am retired now. எனக்கு இது சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் மற்ற கொலீக்ஸோட பார்த்து பேசுகிறது. ஸோ யூ ஆர் கிவிங் மீ அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ டு மீட் வித் யூ as well as others. அண்ட் அபவுட் அலுமினி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த 82 BSc அப்ளைட் சயின்ஸ் பேட்ச் வந்து அதுக்கு முன்னால் அவங்க அலுமினி அசோசியேஷன் மீட்டிங் பண்ணுறதில்ல. பட் நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்ததுனால அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணாங்க, காலேஜில் ஏதாவது பண்ணுவாங்களா, எப்படி இது பண்ணுறேன்னு கேட்டாங்க. ஸோ இவங்க அது பாலுசாமி அரசுலாம் காண்டாக்ட் பண்ணோன்னே எல்லாம் வந்து மீட் பண்ணாங்க. அது வெரி ஹாப்பி. இப்போது மற்ற இடத்துக்குலாம் ஹால் அரேஞ்ச்மெண்ட் புக் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கேட்ரிங் பண்ணணும், இது பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணால் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு மற்ற பாலிடெக்னிக் பழைய ஸ்டூடெண்ட் சொன்னீங்கன்னா they will know that. இப்போ நீங்கள் வேறு என்ன பண்ணால் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். To you and to the society. Now you are contributors. But life now, I just wanted to, now that you will be in your peak, or now that you have different stages, children, adult and then grown up. Initially children, it's always taking days. And then the college E-block மேலே நிறைய நியூ இயர் செலிப்ரேஷன் அங்கே போனோம். நைட் ஸ்கை வாட்ச் பண்ணிட்டு பண்ணுவோம். அந்த காமன் ஹேவே வரும்பொழுது எவ்ரிடே அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டுலாம் அது பண்ணோம். அந்த டைமில் வேறு யாராவது இந்த வாட்ச் பண்ண குரூப் யாராவது இருக்கீங்களா? கௌரிசங்க வேறு யார்? எனக்கு அதோடலாம் சேர்ந்து அங்கே போகிறேன், நல்லா இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு இந்த ஏஜ்லே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா லேட்டர் டைம் யூ ஹேவ் பீப்புள் டு டாக் டு, யூ ஹேவ் திங்ஸ் டு டூ, லைஃப் வில் பி என்ஜாயபிள் ஈவன் அட் தி லைஃப். Thank you, sir. A memento question by Mr. Kumarasamy. To say a few words. மேடையில் வீட்டிலுள்ள பெரியவர்களே, அன்பு ஆசிரியர் தோழர்களே, முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அதிகம் பேச விரும்புவதில்லை. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. அதை நேர் பண்ணுன்னு சொல்லி ஒரு சின்ன இரும்பு பேசி கொடுத்தாங்கன்னா அதில் எவ்வளோ தூரம் சிரமப்பட்டிருப்பாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தான் ஞாபகம் இருக்கும். சொல்லிக் கொடுத்து பொறுமையாக சொல்லிக் கொடுத்து நம்ம கைட் பண்ணவர் திரு நமச்சிவாயன் சார் அவர்கள், அவருக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குகின்றார் திரு செல்வராஜ் அவர்கள். Next we call upon Mr. Bhavana Sundaram. Dignitaries on the dais, my colleagues, my students, friends, a very good morning to all of you. At the outset, I take this opportunity to express my gratitude to the 82 batch for remembering me and inviting me at my house, because I was not there in my house. And immediately my spouse phoned to me. So one of your students came to our house for inviting and honoring you on that. But I don't remember